பலத்த இழுபறிகள் பலத்த போராட்டங்களுக்கு பிறகு இன்று சனிக்கிழமை 4வது தடவையாக ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோருகின்றார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள். நேற்று வெள்ளிக்கிழமை 3வது தடவையாக சென்று ஆளுநரை சந்தித்தார். அவரிடம் 120 சீட்டுகள் இருப்பதாக காண்பித்தார். அதற்கான எண்ணிக்கையை கொடுத்திருந்தார். ஆனால் நேற்று ஆட்சி அமைக்க முடியவில்லை. ஆளுநர் அனுமதியை கொடுக்கவில்லை. என்ன நடந்தது என்று சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே இந்த காணொளியில் இன்று 4வது தடவையாக அவர் போகின்ற போது அவருடைய கையில் 120 சீட்டுகள் இருக்குது. நேற்றும் 120 சீட்டுகள் இருந்தது. நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையிலான வித்தியாசங்கள் என்ன? அதிலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தொல் திருமாவளவன் அவர்கள், அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பதற்கு தாமதித்ததற்கான காரணம் என்ன? அவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்கிறார்களா? திரைமறைவில் நடந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் என்ன? இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக பார்க்க போகின்றேன். இந்த காணொலியை நான் ஒளிப்பதிவு செய்யக்குள்ள இப்ப தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஆளுநரை சந்திப்பதற்கு நேரம் கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரம் இன்னமும் உறுதிப்படுத்தப்படையில இந்த காணொலியை ஒளிப்பதிவு செய்யக்குள்ள பிறகு நான் இதை எடிட் பண்ணும்போது ஏதாவது மாறுதல்கள் கண்டிப்பாக வந்திருக்கும். அந்த மாறுதல்கள் என்னன்றதை நான் பெரிய எழுத்துல ஸ்கிரீன்ல போட்டுறேன். நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, முதல்ல இன்றைக்கு 120 சீட்டுகளோட இப்ப ஆளுநரை சந்திக்க போகின்றார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள். அந்த 120 சீட்டுகளும் என்னென்ன சீட்டுகள் என்று பார்ப்போம். மறுபடியும் முதல்ல இருந்து ஒன்றொன்றா கூட்டிக் கொண்டு வருவோம். 107 சீட்டுகள் இருக்குது தமிழக வெற்றி கழகத்தில். 107 இங்கால காங்கிரஸ்ல 5 சீட்டுகள். அப்ப 107 5 112. 2 இடதுசாரி கட்சிகளையும் சேர்த்து 4 சீட்டுகள். அப்ப 112 4 116 வந்துட்டது. இங்கால விடுதலை சிறுத்தைகள் கட்சி தங்களுடைய நிபந்தனை அற்ற ஆதரவை வழங்கி இருக்கின்றார்கள். அப்ப அதுல 118 வந்துட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அந்த தகவல் வந்த அடுத்த ஓரிரு நிமிடங்கள்ல IUML இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சியிடமிருந்து தங்களுடைய ஆதரவையும் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள்ட்ட 10 சீட் இருக்குது. அப்ப 118 10 120 சீட்டு மறுபடியும் வந்துட்டது. இதே இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சி நேற்று தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார்கள். ஆதரவை தெரிவித்திருந்து ஒரு மணி நேரத்தில் தங்களுடைய ஆதரவை விலக்கி கொண்டார்கள். அதுல என்ன நடந்தது? ஏன் ஆதரவு கொடுத்தார்கள்? ஏன் ஆதரவை விலக்கினார்கள் என்று சொல்லி அது சம்பந்தமாக தெரியல. ஆனா இன்றைக்கு மறுபடியும் ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார்கள் என்று சொன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சம்மதித்தால், அவர்கள் விருப்பப்பட்டால் அவர்களுடைய அனுமதியுடன் நாங்கள் ஆதரவு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அவருடைய ஆதரவு இருந்தால் நாங்கள் தாவேகாவுக்கு புதிய ஆட்சி அமைவதற்கு ஆதரவை கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சம்மதமும் ஆதரவும் அவர்களுக்கு கிடைத்திருக்கணும். அதனால்தான் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிப்பதற்கான முடிவை எடுத்திருக்கிறார்கள். சரி, நேற்றும் 120, இன்றைக்கும் 120. நேற்று கொண்டே கொடுத்த போது ஆளுநர் அதுல திருப்தி அடையல. ஆளுநர் ஆட்சி அமைப்பதற்கு தமிழக வெற்றி கழகத்தை அழைக்கவில்லை. அப்ப இன்றைக்கு மட்டும் கூப்பிட்டுருவாரா என்று கேட்டீங்கன்னு சொன்னா, நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில சில வித்தியாசங்கள் இருக்குது. என்னன்னு சொன்னா, எழுத்துப்பூர்வமாக உத்தியோகபூர்வமாக கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். நேற்று விடுதலை சிறுத்தைகள் கடிதமாக கொடுக்கல. நேற்று ஏதோ ஒரு வாக்குறுதி கொடுத்திருப்பார்கள் போலடக்கு, அல்லது இமெயில் மூலமாக நாங்கள் ஆளுநர் மாளிகைக்கு நேரடியாகவே அனுப்புகிறோம், இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஏற்பாடு நடந்திருக்கும் நினைக்கிறேன். எனவே நேற்று விடுதலை சிறுத்தைகள் சார்பாக கடிதம் கொடுக்கப்படவில்லை. அதே போல IUML கட்சியிடமிருந்தும் நேற்று கடிதம் கொடுக்கப்படவில்லை. அவர்களும் ஒரு வாக்குறுதி தான் கொடுத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு எல்லா கட்சிகளுமே உத்தியோகபூர்வமாக தங்களுடைய கடித தலைப்பில் முறையா கடிதம் எழுதி முறையா கையெழுத்து வச்சு எல்லாமே கொடுத்திருக்கிறார்கள். எனவே நேற்றைய விட இன்றைக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்குது. இருந்தாலும் ஆளுநர் கூப்பிடணும். ஆளுநர் உத்தியோகபூர்வமாக சொல்லணும். ஆளுநர் மாளிகையில இருந்து உத்தியோகபூர்வமான அந்த தகவல் வெளியில வராத வரைக்கும் அவர்களுடைய கடித தலைப்பில் இந்த மாதிரி சி. ஜோசப் விஜயை முதலமைச்சராக பதவி ஏற்பதற்கு நான் அனுமதி வழங்குகிறேன், இந்த மாதிரி ஏதாவது கடிதம் வராத வரைக்கும் எதையும் நம்புறதாக இல்லை. ஏன்னு சொன்னா கடைசி நிமிஷத்துல கடைசி செகண்ட்ல கூட எந்த ஒரு மாற்றமும் வரலாம். அதுதான் நேற்று நடந்தது. எனவே ஆளுநர் என்ன முடிவெடுக்க போகிறார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கிடையில இன்றைக்கு சனிக்கிழமை தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீண்ட நேரத்தை எடுத்துக்கொண்டார்கள். வேண்டுமென்றே தாமதித்தார்கள். அவர்கள் பேரம் பேசலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அமைச்சு பொறுப்பு கேட்கிறார்கள், துணை முதலமைச்சர் பொறுப்பு கேட்கிறார்கள். இப்படியெல்லாம் நிறைய செய்திகள் எல்லாம் வந்தது. இதெல்லாம் உண்மையா? உண்மையிலேயே விடுதலை சிறுத்தைகள் அப்படியான கோரிக்கைகளை வைக்கிறார்களா என்று சொல்லி எல்லார் மத்தியிலேயும் ஒரு குழப்பம் இருக்குது. ஆனால் அவர்கள் இன்றைக்கு கொடுத்திருக்கக்கூடிய கடிதத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியில் வச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மிக முக்கியமான தூண்களில் ஒன்றாகிய ஆதவ் அர்ஜுனாவிடம்
தன்னுடைய மாணவனிடம். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஆதவ அர்ச்சுனா வந்து முதல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து இருந்தவர். என்னுடைய ஆசான், என்னுடைய வழிகாட்டி, என்னுடைய குரு என்று சொல்லி தமிழக வெற்றி கழகத்தில் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கார். விஜய்க்கு பக்கத்திலே இருப்பார். இருந்து கொண்டும் அடிக்கடி சொன்னபடி தொல் திருமாவளவன் அவர்கள் தான் என்னுடைய குரு, அவர் தான் என்னுடைய வழிகாட்டி என்று சொல்லி விஜய் மேடையில் இருக்கத்தக்கனையாகவே மேடையில் உரையாற்றின சந்தர்ப்பங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்துருக்கிறோம். அந்த அளவுக்கு வந்து தொல் திருமாவளவன் அவர்கள் மேலே விசுவாசமாக இருக்கக்கூடியவர் ஆதவ் அர்ச்சுனா. சரி, அது ஒரு பக்கம் இருக்க, இன்றைக்கு வந்து தொல் திருமாவளவன் அவர்கள் தங்களுடைய அந்த உத்தியோகபூர்வமான கடிதத்தை வந்து ஆதவ் அர்ச்சுனா அவர்களுடைய கையில் தான் வந்து கொடுத்திருந்தவர். சரி, அந்த கடிதத்தில் வந்து நிபந்தனை அற்ற ஆதரவு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த விதமான நிபந்தனையும் இல்லை. இந்த அரசாங்கம் வந்து அமையணும், இந்த அரசாங்கம் வந்து அமையாமல் போகக்கூடாது. அப்படி அமையாத பட்சத்தில் வந்து ஒருவேளை அது வந்து டெல்லியினுடைய கண்ட்ரோலில் போயிடும், ஆளுநர் ஆட்சி வந்துடும், ஜனாதிபதியினுடைய ஆட்சி வந்துடும். அதுக்கு பிறகு வந்து தமிழகத்தில் வந்து இவ்வளோ மக்கள் ஆர்வத்தோட வாக்களித்து வரலாற்றில் இல்லாத அளவுக்கு பெருந்தொகையான மக்கள் வந்து இத்தனை சதவீத வாக்குகளை வந்து அள்ளி கொடுத்தும் கூட தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசாங்கத்தை அமைக்க முடியலைன்றது அது தமிழக வெற்றி கழகத்தின் தோல்வி மட்டுமில்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கட்சிகளினுடைய தோல்வி, எல்லாருடைய தோல்வியும் தான். உங்களுக்குள்ள சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு அரசாங்கத்தை உருவாக்க முடியல, தமிழ்நாட்டினுடைய கண்ட்ரோலத்துக்கு டெல்லிட்ட கொடுத்துட்டீங்க என்று சொன்னா அது ஒரு அவமானம் தானே. இப்ப தமிழக வெற்றி கழகம் வந்து புதிய கட்சி, எல்லாருமே வந்து இளைஞர்கள், அனுபவம் இல்லாதவர்கள், இதுக்கு முதல் எந்த விதமான ஒரு தேர்தலையும் அவர்கள் பங்கெடுக்கல. இந்த தேர்தல் சூட்சுமங்கள், அரசியல் நாடகங்கள், இதில் வந்து போதிய அளவு அனுபவம் இல்லாதவர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இருக்கிறார்கள். ஆனால் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுக, அதிமுக சொல்லி ரெண்டு அந்த சொல்லுவோமே பழம் திண்டு கொட்டை போட்ட கட்சிகள் என்று சொல்லி அந்த அளவுக்கு அரசியல் முதிர்ச்சியும் அரசியல் அனுபவம் உள்ள கட்சிகளும் இங்கே இருக்கிறார்கள். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை சொன்னால் அதிகளவான மக்கள் வாக்களித்தது, அதிகளவு மக்கள் விரும்பினது வந்து தமிழக வெற்றி கழகத்தை. இது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து நானா நீயான்னு சொல்லி அடிபட்டு கொண்டிருக்கிறதா, அல்லது ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் தெரிஞ்ச அரசியல் சாணக்கியத்தை பயன்படுத்தி கொண்டு ஆளையால் விழுத்தி கொண்டிருக்கிறதா, அல்லது தமிழ்நாட்டை காப்பாற்றுறதா? ஆளுநர் ஆட்சி என்ற ஒரு விஷயத்துக்கு தமிழ்நாடு போகாமல் அதை தடுத்து தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்கணும், அது முக்கியமா, அல்லது கட்சிகளுக்கு இடையிலான போட்டிகள் முக்கியமானு பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் வந்து தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்கணும். ஏதோ ஒரு தமிழ்நாட்டு கட்சி வந்து ஆட்சியில் இருக்கணும். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் தமிழ்நாடு அரசு வந்து அமையணும். இதுதான் முக்கியமானது. இந்த அடிப்படையில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெருந்தன்மையுடன் நடந்து கொண்டார்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி கொண்டு வர, நாங்கள் வந்து பொறுப்பான ஒரு எதிர்க்கட்சியாக இருப்போம், நாங்கள் வந்து புதிய அரசாங்கத்துக்கு எந்த வகையிலையும் குறுக்க நிற்க மாட்டோம், நாங்கள் வந்து புதிய அரசாங்கம் அமைகிறதுக்கு இப்போ கூட வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கார். சற்று முன்னர் இந்த காணொலியை நான் ஒளிப்பதிவு செய்யக்குள்ள வந்து அவர் தன்னுடைய வாழ்த்துக்களை வந்து சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், எங்களோட சேர்ந்து பயணம் செய்துட்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு நன்றி கூட சொல்லாமல் காங்கிரஸ் கட்சி ஓடிவிட்டார்கள், அதுதான் எங்களுக்கு கவலையாக இருக்கே தவிர மற்றபடி ஏனைய கட்சிகள், இடதுசாரி கட்சிகள், மற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், IUML கட்சி எல்லாமே வந்து முறைப்படி எங்களோட கதைச்சு எங்களுக்கு நன்றி சொல்லி எங்களுடைய சம்மதத்தோடு நாங்கள் விருப்பப்பட்டு தான் அவர்களை அனுப்புகிறோம் என்று சொல்லி, அதாவது திமுக கூட்டணியில் இந்த கட்சிகள் தான் இப்போ தாவேக்காக்கு வந்து பின்னால் நிற்குது, தாவேக்கா வந்து ஆட்சி அமைய போகிறதுக்கு காரணமாக இருக்கிறார்கள். எனவே அதில் ஒரு முறை ஒன்று இருக்குதுன்னு. இப்போ புதிய அரசாங்கத்துக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க போறீங்கன்னு சொன்னால் அங்காளி பக்கம் தான் கூட மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு சொன்னால் உடனே கண்ணை மூடிக்கொண்டு அடிச்சு பிச்சு கொண்டு ஓடுறதா? அப்படி ஓடக்கூடாதுன்னு. அதில் ஒரு முறை ஒன்று இருக்குன்னு. நீங்கள் எந்த கட்சியில் எவ்வளோ காலம் பயணம் செய்தீங்களோ அந்த கட்சி தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம், அது வேறு பிரச்சனை. ஆனால் அந்த கட்சியில் அந்த கட்சிக்கு ஒரு தலைவர் இருக்கார், அந்த கட்சிக்கு ஒரு அமைப்பு இருக்குது, அங்கே போய் நன்றி சொல்லி இந்த மாதிரி நாங்கள் இன்ன காரணத்துக்காக அங்கே போகிறோம் என்று சொல்லி கதைச்சி பேசி போகலாம். இதில் என்ன பிரச்சனை இருக்குது? முதுகில் குத்துற மாதிரி ஓடுறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்று சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சற்று முன்னர் ஒரு அறிக்கையில் வந்து தெரிவித்திருக்கிறார். எனவே புதிய அரசாங்கம் அமையணும் என்றதில், அது தமிழக வெற்றி கழகம் அந்த அரசாங்கத்தை அமைக்கணும் என்றதில் இப்போ திமுகவும் அதிமுகவும் வந்து உறுதியாக இருக்கிறார்கள். இதுக்கிடையில் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறார்கள் சொல்லி நிறைய கதைகளும் வதந்திகளும் வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. அதற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் திரைமறைவில் நடந்தது என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் அது சம்பந்தமான உறுதியான தகவல்கள் எதுவுமே வெளிவரையில். ரெண்டு கட்சிகளினுடைய தலைவர்களும் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு வரது என்று சொன்னால் புதிய அரசாங்கம் ஒன்று அமையணும் என்று சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணொலியை நான் ஒளிப்பதிவு செய்யக்குள்ள திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளினுடைய தலைவர்களும் வந்து புதிய அரசாங்கத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கின்றார்கள். சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கேட்குதா என்று கேட்டீங்கன்னு சொன்னால் அதற்கான பதில் வந்து இல்லை, நிபந்தனை அற்ற ஆதரவு என்று சொல்லி தங்களுடைய கடிதத்தை வந்து கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அரசாங்கம் அமைஞ்சா பிறகு எதிர்காலத்தில் வந்து மிச்ச விஷயங்களை பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மிக முக்கியமான உறுப்பினர் வன்னி அரசு வந்து சற்று முன்னர் ஒரு தொலைக்காட்சிக்கு வழங்கிய பேட்டியில் வந்து சொல்லியிருந்தவர் என்னென்னு சொன்னால், முதல்ல வந்து அரசாங்கம் அமையட்டும், அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு தெரியும் விஜய் வந்து இப்போ 2 தொகுதியில் இருக்கிறபடியால் ஏதாவது ஒரு தொகுதியில் வந்து அவர் பதவி விலகணும். அப்போ அந்த தொகுதி வந்து காலியாகும். அப்படி காலியாகிற அந்த தொகுதிக்கு வந்து தொல் திருமாவளவன் அவர்கள் போட்டி போட்டால் என்ன நடக்கும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். விஜய் அவர்களுக்கு பதிலாக விஜயோட சேர்ந்து இப்போ
இப்ப பயணம் செய்யக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்கள் போட்டி போட்டா என்ன நடக்கும் என்று சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வாக்குகள் வந்து குவி என்று குவிஞ்சு அவர்தான் வெற்றியாளர். எலெக்ஷன் வைக்காமலே சொல்லலாம் அவர்தான் எம்எல்ஏ என்று சொல்லி. விஜய் வந்து எந்த தொகுதியை வந்து ராஜினாமா செய்யறாருன்னு தெரியல, திருச்சி கிழக்கா அல்லது பெரம்பூரான்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் அந்த தொகுதியில் வந்து தொல் திருமாவளவன் அவர்கள் போட்டி போடுவார் என்று தான் இப்ப பெரும்பாலும் சொல்லப்படுது. அப்படி அவர் போட்டி போடுகின்ற பட்சத்தில் அவர்தான் வின்னர், அவர்தான் எம்எல்ஏ. அப்படி அவர் எம்எல்ஏ வந்தா பிறகு துணை முதலமைச்சர் பதவி கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு என்று சொல்லி வன்னியரசு வந்து சொல்லியிருந்தார். அது தொல் திருமாவளவன் அவர்கள் அதை விரும்புகிறாரா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியல. இருந்தாலும் எங்களுடைய விருப்பம் அதுதான், கட்சி தொண்டர்களுடைய விருப்பம் அதுதான் என்று சொல்லி வன்னியரசு அந்த தொலைக்காட்சி பேட்டியில வந்து சொல்லியிருந்தார். எனவே அதெல்லாம் வந்து நாங்கள் போக பேசி தீர்த்துக் கொள்ளலாம், ஃபியூச்சர்ல பார்த்துக் கொள்ளலாம். இப்ப வந்து அரசாங்கம் அமையணும், தமிழ்நாட்டினுடைய கண்ட்ரோல் வந்து டெல்லியின் கையில போயிடக்கூடாது, ஆளுநருடைய கையில போயிடக்கூடாதுன்றதான் எங்களுக்கு முக்கியம் என்று சொல்லி வன்னியரசு அந்த பேட்டியில வந்து சொல்லியிருந்தார். சரி, இன்றைக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான அனுமதியை ஆளுநர் வழங்குவாரா என்று கேட்டீங்கன்னு சொன்னா அதிலேயும் ஒரு சின்ன கேள்விக்குறி ஒன்று இருக்குது. ஏன்னு சொன்னா நேற்று நடந்த ஒரு சம்பவம். மன்னார்குடியைச் சேர்ந்த எம்எல்ஏ காமராஜ் வந்து நேற்று வந்து ஒரு முறைப்பாடு மாதிரி கொடுத்திருந்தவர். அந்த கட்சியினுடைய அமமுக கட்சியினுடைய தலைவர் டிடிவி தினகரன் வந்து ஒரு முறைப்பாடு கொடுத்திருந்தவர். என்னன்னு சொன்னா என்னுடைய கட்சி எம்எல்ஏ வந்து இவர்கள் மோசடி செய்து எடுத்துக்கொண்டார்கள், ஃபோர்ஜரி செய்தார்கள், பொய்யான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தார்கள் என்று சொல்லி தமிழக வெற்றி கழகம் மேல நிறைய குற்றச்சாட்டுகளையும் நிறைய முறைப்பாடுகளை வந்து சொல்லியிருந்தார் ஆளுநர் அவர்களிடம். அது சம்பந்தமாக நான் விசாரிக்கிறேன் என்று சொல்லி நேற்று ஆளுநர் சொல்லியிருந்தவர். எனவே இந்த ஒரு பிரச்சனை, இந்த ஒரு சிக்கல் வந்து துருத்தி கொண்டே இருக்குது. எனவே இதை காரணம் காட்டி ஆளுநர் ஏதாவது அனுமதி கொடுக்கிறத தாமதிக்கிறாரா அல்லது ஒத்தி வைக்கிறாரா என்ன ஏதுன்னு தெரியல. எல்லாமே வந்து ஆளுநர் எடுக்கிற முடிவு தான். எனவே உத்தியோகபூர்வமான முடிவுகளுக்காக காத்திருப்போம். இப்ப வரைக்கும் கிடைச்சிக்கிற செய்தி என்னன்னு சொன்னா 120 ஆசனங்களுடன் 4வது தடவையாக ஆளுநரை சந்தித்து அனுமதி கேட்கப் போகின்றார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள். மேலதிக விவரங்களை அடுத்த காணொளியில் பார்க்கலாம். இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.